ஹாய் கைஸ், வெல்கம் டு யாக்கி விலாக்ஸ் இன் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம கரண்ட்டாக இப்போ நம்மக்கிட்ட எத்தனை கேட்ஸு கிட்டன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட்டாக வீடியோ போட்டு 3 to 4 months ஆச்சு. அதுக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல, எனக்கு சரியாக பார்க்கல. இவ்வளோ நாள் கழித்து இப்போ தான் வந்து வீடியோ போடுறேன். அப்போது நம்மக்கிட்ட லாஸ்ட்டாக போட்டது வந்து புதுசாக 2 கோழி வாங்கினது போட்டிருப்பேன். அந்த கோழி ஒன்று இறந்துருச்சு, அந்த ப்ரௌன் கலரு. நிறைய முட்டைலாம் வச்சுச்சு. அப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இறந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த கருப்பு கோழி விற்றாச்சு. அப்புறம் அந்த சண்டை சேவல் குட்டி வெள்ளையன்னு சொல்லிட்டு அது ஒரு இருந்துச்சு. இப்போது எல்லா கோழியும் விற்றாச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்க கோழி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட்டி, அப்புறம் அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஒரு 2 வாங்கினோம், அது ஒன்று இருக்குது. அப்புறம் கிரிராஜா கோழி ஒன்று இருக்குது. அவ்வளோதான் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ வந்து கிட்டன்ஸ் தான் ஃபுல்லாக வளர்க்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கு. இப்போ வளர்த்திட்ருக்கோம். எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. கரெக்டாக 1 yearக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட குட்டியாக இருந்துச்சு. அவள் தான் இவ வந்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னா 1.5 months ஆச்சு. இவளும் வந்து ஒரு மம்மி ஆயிட்டான். 1 yearக்கு முன்னாடி குழந்தையாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவளும் வந்து குட்டி போட்டு இப்போது குட்டிங்க இருக்குது, அதை காமிக்கிறேன். அப்போ இவ பேர் சோட்டி. ஹிந்திக்காரங்க மாதிரி இருப்பா, பொட்டெல்லாம் வச்சு விட்டு. இவளும் நம்ம வீட்டு செல்லப்பிள்ளை. இவ வந்து பார்த்திங்கன்னா 4 months ஆச்சு. இவளுக்கும் வந்து 4 months ஆச்சு. நம்ம வீட்டுக்கு வந்து 4 months ஆச்சு. கடைக்கு போயிருந்தோம். பெரிய ஸ்டோரி இது. கடைக்கு போயிருந்தப்ப ரோடுக்கு இந்த சைடு க்ராஸ் பண்ணுறதுக்காக நின்றுருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு காருக்கு அடியில் இவன் வந்து குட்டியாக இந்த சைஸில் வந்து இருந்தா. இந்த சைஸில் வந்து காருக்கு அடியில் நின்றுட்டு காரை போக விடாமல் இருந்துச்சு. அப்புறம் ஒருத்தர் தான் வந்து அந்த பூனைக்குட்டி துரத்தி விட்டுட்டு காரை எடுத்தாங்க. ஆனால் வந்து யாரோ வந்து தூக்கி வீசிட்டு தான் போயிருக்காங்க. ரொம்பவுமே குட்டி, ரொம்ப ஒல்லியாக, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சத்தில் இருக்கிற மாதிரி, ஒன்றுமே சாப்பிடாம ரொம்ப கஷ்டமாக பார்க்குறக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. யாராக இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அது வந்து என்னென்னா, இப்போ வண்டி, பஸ்ஸு, காரு அத்தனையும் அந்த மெயின் ரோட்டில் போகுது. எந்த வண்டி பின்னாடி போகல. வெள்ளை கலர் கார் பார்த்தா மட்டும் அது பின்னாடியே போயிட்டு இருந்துச்சு. வெள்ளை கார் மட்டும். இதே நிறைய கலரில், ப்ரௌன் கலரில், பிளாக் கலர் கார் இருந்துச்சு. ஆனால் அது பின்னாடி போகல. வெள்ளை கலர் கார் பின்னாடியே இருந்துச்சு. அந்த கார் கடியில் இருந்துச்சுன்னு சொன்னேன்னா அந்த காரும் வந்து வெள்ளை கலரு. அப்புறம் எங்களை பார்த்துட்டு என்ன நினச்சிட்டோம் அது தெரியல. நாங்கள் கடைக்கு ரோடு கிராஸ் பண்ணி போகிறோம். எங்கள் பின்னாடியே கத்திகிட்டே ஓடி வந்துடுச்சு. கொஞ்சம் இருந்திருந்தால் லாரி விட்டுருப்பாங்க மேலே. அப்புறம் எப்படியோ வந்து எங்கள் பின்னாடியே வந்துடுச்சு. அப்புறம் அந்த கடைக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, கடைக்கு வந்தவங்களாம் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு அவங்க பிடிச்சிட்டு போய் ரூமில் அடைச்சி வச்சுட்டாங்க. அப்புறம் நாங்கள் கேட்டு அந்த குட்டி வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துச்சு. இப்போ நல்லா வளர்ந்துட்டா. நல்லா இவக்கிட்ட திருடி பாலை பிடிச்சி தருது, இந்த குட்டிங்களோட பாலை. இவ பேர் சோட்டி. அப்புறம் இவ பேர் வந்து வெள்ளச்சி. இதுக்கு பேர் வந்து நம்ம வச்சுருந்தோம் மீரான்ட்டு. ஆனால் யாரும் மீரான்னு கூப்பிடல, வெள்ளச்சின்னே கூப்பிட்டு அப்படியே இதாகிடுச்சு. இப்போ அடுத்த குட்டியெல்லாம் பார்ப்போம். இவன் ஒருத்தன். இவன் வந்து இவனோட 2வது பையன். அவன் பேர் வந்து பிகிலுன்னு பேர் வச்சுருக்கு. அப்புறம் வந்து இவ இருக்கால, இவங்க மம்மி, இவளோட தங்கச்சி ஆட்டம். எப்படின்னா இந்த குட்டியோட சித்தி அதாட்டமே பிறந்தனால அதோட பேரே வச்சாச்சு பட்டருன்னு சொல்லிட்டு. இது பேர் பட்டரு. இது ஒன்று தான் பையன். இது போட்டது சரி பொண்ணு, பையன்ட்ட பொண்ணு. இது ஒன்று தான் பொண்ணு. 3 குட்டி போட்டுச்சு. இது தான் பொண்ணு. அப்புறம் இன்னொருத்தன் இருக்கான், அவனுக்கு காமிக்கிறேன். இவன் தான் அவங்க அம்மா குட்டியாக இருந்த மாதிரியே இருப்பான்.
இவன் பேர் வந்து பப்ளுன்னு பேர் வச்சாச்சு. இவன் தான் முதல் பையன். இப்போ பார்த்தோம்ல பட்டருன்னு சொல்லிட்டு அவள் லாஸ்ட்டுக்குள்ளே. இவன் ஒருத்தவன் நல்லா சமத்து பையன், யார் கூப்பிட்டாலும் போய்ப்பான், அமைதியாக இருப்பான். அப்புறம் நம்ம வீட்டு அடுத்த அழகி பிள்ளை இவங்க தான், கருவாச்சி பேர். இவளும் வந்து இந்த சோட்டியாட்டம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, குட்டி யாரோ வீட்டில் குட்டி போட்டிருக்கு போல் பூனை. அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, குட்டி போட்டோடனே குட்டியெல்லாம் பார்த்துக்க முடியாதுன்ட்டு ஒரு அட்டைப்பெட்டியில் போட்டு அந்த அட்டைப்பெட்டி எடுத்துகிட்டு போய் யாருன்னே தெரியாதவங்க வீட்டு முன்னாடி வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து வெளியே பார்க்குறப்ப குட்டியோட 3 குட்டியோடு இருந்திருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் கொடுத்துட்டாங்க, யாராச்சும் கேட்டால் கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அந்த மெடிக்கல் ஷாப் பக்கத்தில் ஒரு மளிகை கடை இருந்துச்சு, மளிகை கடை இருக்குது. அவங்க வந்து ஒரு குட்டி எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் 2 குட்டி இருக்கவும் அந்த மெடிக்கல் ஷாப்காரங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துட்றோம் 2 குட்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் பூனை வளர்க்குறாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, சரி ஆளுக்கு ஒவ்வொன்று வச்சுக்கலாம்னு சொல்லி எங்களுக்கு ஒன்று 2 எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒன்று வந்து இது ஒன்று, அப்புறம் இந்த கலர்லேயே ஒன்று. ஆனால் வந்து 3மே வந்து பொண்ணு. அதனாலயா என்னமோ தெரியல, 3ம் பொண்ணாக இருந்தனாலயா இல்லை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டா என்னன்னு தெரியல. அதையும் கூப்பிட்டு வந்து அப்புறம் எங்ககிட்ட காமிச்சாங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு. அப்புறம் கருப்பு கலர் வளர்த்துனதே இல்லை இது வரைக்கும், நம்ம வளர்த்துனது இல்லைன்னு சொல்லிட்டு கருப்பு கலர் எடுத்துக்கிட்டேன். கருவாச்சின்னு பேர் வச்சு. இப்போ சேட்டை, பால் குடிக்க கூட தெரியாமல் இருந்துச்சு, சிரஞ்சியில் கொடுத்தோம். அப்புறம் இப்போல்லாம் இதுங்களை பார்த்து பார்த்து கற்றுக்கிச்சு. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் அங்கேயும் சொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். கலரே அப்படி தான். சமைச்ச பிள்ளை எவ்வளோ அமைதியாக போய் படுத்துட்டான்னா எந்திரிக்கவே மாட்டான், செத்துட்டான்னு தான் நினைப்போம் எல்லாம். இப்போ வந்து நம்மக்கிட்ட கரெக்டாக இருக்க கிட்டன்ஸ் கேட்ஸ் எல்லாமே இவங்க தான். மொத்தமாக 6 இருக்குது. அப்புறம் இவளோட அம்மா, அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், முதல்ல இருந்து பார்க்குறவங்களுக்கு. அவள் பேர் கூட ரோஜா, இந்த குட்டிங்களோட பாட்டி. அவள் வந்து அடிக்கடி வருவா, அடிக்கடி வரமாட்டா, எப்போயாச்சும் தோணுச்சுன்னா வருவா, அதுதான் அவள் ஹாபி. இன்றைக்கி கூட சாயந்தரம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தா, ஒரு கூப்பிட்டா வரவே இல்லை. அவள் கொஞ்சம் ஷை, ரொம்பவுமே ஷை டைப்பு, தொடவே முடியாது, தொட்டால் கடிச்சு வச்சிரும். இந்த குட்டிங்களே அப்படியே பழக்கி இப்போது இந்த குட்டிங்களே அப்படியே வளர்த்தி இப்போ இதுங்க கொட்டி போட்டுருச்சு. அப்புறம் இது கூட பிறந்தது இன்னும் 4 குட்டி போட்டுச்சு. 3 வந்து என்ன ஆச்சுன்னா, இவன் வந்து 3ஆவது புள்ள. முதல் பையன் ஒருத்தன் இவனையாட்டமே இருப்பான், அச்சசல் இவனையாட்டமே இருப்பான். அப்போ இதுங்களோட மாமா, அவன் வந்து ரீசெண்டாக ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. 2-3 நாளாக அவனை காணவே காணும், எங்கேயோ போனால் வரவே இல்லை. அப்புறம் 3 நாள் கழித்து 2-3 நாள் கழித்து அந்த வீடு ஓனர் வந்து வீட்டை பார்க்க வந்தப்போ உள்ளே செத்து கிடக்கிறது பார்த்துட்டு எங்ககிட்ட சொன்னாங்க. அப்புறம் அவங்க தூக்கிட்டு வந்து காமிச்சாங்க. அப்புறம் இவளோட அண்ணா தான் அவன். எங்களுக்கு அப்போ பார்த்து ரொம்பவுமே கஷ்டமாக போச்சு. ஏன்னா ரொம்பவுமே பெருசாக வளர்த்தி, எங்கே லியோ அவன் பேர், ஆனால் நாங்கள் கூப்பிட்றது குண்டானே தான் கூப்பிடுவோம். கூப்பிட்டா எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடும் அழகா. அவன் வந்து இப்போ இல்லாதது கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வீட்டு எப்போவுமே இருந்தானா ஜாலியாக இருப்பான், நம்ம கூப்பிட்டா ஓடி வர்றது, அப்புறம் படுனா படுத்துப்பான், கடிச்சு வைப்பான், அப்படி விளாட்டுக்கு. கடிச்சிருக்கேன்னு ரொம்ப சீரியஸாக இல்லை, சும்மா விளாட்டு கடிச்சு வைப்பான், நிறைய அப்படியெல்லாம் பண்ணுவான். அவன் இல்லாததும் மிஸ்ஸு இதாக தான் இருக்குது. அப்புறம் வந்து இவன் 3ஆவது பொண்ணு இல்லையா, இவனுக்கு முன்னாடி இது வந்து இவளோட மூத்த அண்ணன். இவளுக்கு முன்னாடி பிறந்த இன்னொருத்தர் இருந்தான், கருப்பன்னு சொல்லிட்டு. அவன் பேர் டாமுன்னு கூப்பிடுவோம், கருப்பன்னு கூப்பிடுவோம், எல்லாம் செல்ல பேர். அவனும் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான், கரெக்டாக 1 மந்த்துக்கு முன்னாடி எங்கேயோ போனால் அவன் காணவே இல்லை. அந்த லியோ கூட அந்த குட்டி கூட இதாட்டம் இருக்கிற குட்டி கூட கிடச்சிச்சு செத்து. ஆனால் அவன் எங்கே போய் தொலைஞ்சானே தெரியல, அவன் கிடைக்கவே இல்லை. அவன் பிளாக்காக தான் இருப்பான், பிளாக்னா பியூர் பிளாக் இல்லை,
ஒரு மாதிரி சிங்க கலரும்பாங்க இல்லையா, புளி கலர், அந்த மாதிரி பிளாக் புளியாக இருக்கும். அவனும் வீடியோஸில் இருக்கும், அவனும் போய் பாருங்கள். அப்புறம் வந்து இந்த பட்ரு இங்கே உள்ளே இருக்கால, எந்திரி சோடி, இவ இருக்கால உங்கள் சித்தி, அவள் எங்கே அவளும் அந்த டாம் ஆட்டம்தான் எங்கே போனானே தெரியல, காணவே காணோம். அது கொஞ்சம் வீக், ரொம்பவுமே வீக், கொஞ்சம் இல்லை ரொம்பவுமே வீக்காக தான் இருந்துச்சு. எங்கேயோ போனது கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும். நாங்களும் எல்லா பக்கமும் தேடினோம். கடைசியாக வந்து ரோட்டு எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம், ஒரு 2-3 வீடுங்க தாண்டி மெயின் ரோடு, அங்கே பார்த்தோம். நாங்கள் கூப்பிட்டு வீட்டுக்கு துரத்தி விட்டு வீட்டுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கே போச்சுன்னு சுத்தமாக தெரியல. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவள் ஒருத்தி இருந்தா, சரி இவளுக்கு அப்புறம் அந்த கருப்பாக இருந்தான்னா, அப்புறம் இவளை தூக்கிட்டு வந்தேன். அப்புறம் 3 இருந்துச்சு. அப்புறம் அது எங்கேயோ போயிடுச்சு. இப்போ இவள் குட்டி போட்டவம்மா ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்தா. எப்போது ஜூலை 1 கரெக்டாக டியூஸ்டே அன்னைக்கு காலையில் 5 மணிக்கு எங்களை வந்து எழுப்பிகிட்டே இருந்தா. என்ன மெயினாக, ஏன்னா நான் ஒருத்தர் இந்த ரூமில் படுத்திருப்பேன், நான் கபோர்டுக்குள்ளே குட்டி போட்டிருப்பா போல், என்னை வந்து கத்தி எழுப்பிகிட்டே இருக்கா, மியா 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 மியான்ட்டு. அப்புறம் எங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு திறந்து பார்த்தா 3 குட்டி, இவங்க தான், இவன் அப்புறம் அந்த பட்ரு, 3 பேரும் அப்போ கண்ணு மணிக்காமல் குட்டியாக இருந்தாங்க. இப்போ இவன் 4 குட்டி போட்டிருந்தா கண்டிப்பாக வீக்காக தான் இருந்திருக்கேன்னா. 3 நாள் அப்படியே இருக்குது. இவளும் வந்து இது குட்டி பிறந்த அப்புறம் இவளும் வந்து பாலை குடிக்க ஆரம்பிச்சிட்டா இவக்கிட்ட. இவளும் விட்டுருவா. அப்புறம் இவளும் கொஞ்சம் அப்படியே நல்லா வளர்ந்துட்டா. இவன் வந்து இன்னும் பால் குடிக்க தெரியாது, அவங்க அம்மா கிட்ட கூட பால் குடிக்கல போல். இதுவும் ரொம்ப எலும்பாக வந்துச்சு. அப்புறம் வந்து அப்படியே இது பண்ணி இப்போ நல்லா ஆயிடுச்சு. இது நல்லா பாலை குடிச்சு நல்லா தூங்கிடுவாங்க எல்லாம். இவ தான் இப்போது வீக் ஆகிட்டா ரொம்பவுமே. ஏன்னா 4 குட்டிங்களும் பால் குடிக்குது இல்லையா, இந்த 3 குடித்தா கூட பரவாயில்ல, இந்த பெரிய குட்டி இவ்வளோ பெரிய எருமாடாட்டம் வளர்ந்துட்டு இதுவும் குடிக்குது இல்லையா, ஸோ அதனால் இதாக தான் இருக்கும், வீக் ஆகிடுச்சு. அவள் தான் அவங்க அம்மா வாட்டமே இப்படியே தான் இருந்தா இவளும், ஆனால் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தா. அம்மாவும் பையனும் நல்லா தூங்குறாங்க. இப்போ எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல்னால் 2 மேல் இருக்குது, 4 ஃபீமேல் இருக்குது. இந்த குட்டி ஃபீமேலு, இதுவும் ஃபீமேலு, இந்த பட்டு ஃபீமேலு, அப்புறம் எவ்வளோ ஃபீமேலு, அப்புறம் இவன் மேலு. அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய பூனைங்க இருக்குது, அவங்களோடதும் இருக்குது. அப்புறம் இவங்களோட அப்பா அப்புறம் அம்மா, அவங்களும் ஃபாதர் அண்ட் மதர் 2 பேருமே இருக்காங்க. 2 பேருமே அந்தளவுக்கு டச் இல்லை. அப்பப்போ இவங்க அப்பா வருவான், வந்து பார்த்துட்டு ஓடிடுவான். இன்னும் இப்போ வரது இல்லை. இப்போ அவங்களோட கேட்ச் மட்டும்தான் வருது. இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போச்சு. பர்ஷியன் கேட் ஒன்று வச்சுருக்காங்க, அது வந்து எங்கள் வீட்டு பார்த்துட்டு இவளையவே பார்த்துட்டு குறுகுருன்ட்டு பார்த்துட்டு இருந்துச்சு. அவள் துரத்தி விட்ட அப்புறம் போயிடுச்சு. இல்லாட்டினா இவ பார்த்துட்டானா, இவ பார்க்கலன்னா பிரச்சனை இல்லை, இவ பார்த்துட்டானா இறங்கி போய் எவ்வளோ பெரிய பூனையாக இருந்தாலும் சண்டை போட்டுருவா. ஏன்னா வீட்டில் குட்டிங்க இருக்கு இல்லையா, அதனால. நான் ரொம்ப சமத்து பிள்ளை, இவ ஒருத்தி தான் நல்லா அது வரைக்கும் வளர்த்திருக்கு. இதுக்கு மேலேயும் நல்லா இதுங்களே என்ன சொல்கிறது, நல்லா இனப்பெருக்கம் பண்ணி இதுவே அப்படியே வளர்த்த வேண்டியதான். என்ன கோழி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கோம். சண்டை கோழி எல்லாமே கொடுத்தாச்சு, இப்போ 4 தான் இருக்குது. அது நாளைக்கு வர வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக. அப்படியே தூங்கிடும் எல்லாம். இது வந்து அவங்களுக்கு விளாடுற பொருள், இன்னும் ட்ரைபேடு, இந்த கூடை, அப்புறம் இந்த பொம்மைங்க, இது எல்லாமே உங்களுக்கு விளாடுற பொருள் தான். பெட்டு மேலே வந்து படுத்துக்கிறது. நானும் நினைக்கிறது ஒரு 10 பூனைக்கு மேலே வளர்க்கலாம். நாங்கள் பிரச்சனையில் வளர்த்திப்போம், ஆனால் வீட்டு பக்கத்தில் நிறைய நாய் இருக்குது. ஒருத்தவங்க வச்சுருக்காங்க சாமி 4 நாய். எப்போவுமே பூனையை பார்த்தா அந்த லியோ சொன்னேன் இல்லையா, அந்த பூனையவே அந்த நாய்ங்க தான் பிடிச்சி கொண்டு வந்து கேமரா செக் பண்ணோம். ஏரியாவோட கேமரா, மெயின் கேமரா இருக்கும் இல்லையா,
அதை செக் பண்ணோம். அந்த நாய்ங்க தான் பிடிச்சிருச்சு. அதை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுக்குன்னு எல்லா நாயும் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா கஷ்டம். ஏன்னா எனக்கே வந்து நல்ல நாய்ங்களும் இருக்குது, இந்த மாதிரி மோசமான நாய்ங்களும் இருக்குது. மோசமான நாய்ங்களை பிடிச்சிட்டு போனால் பிரச்சனை இல்லை. நல்ல நாய்ங்களை பிடிச்சிட்டு போயிடுறாங்க, மோசமான நாயை விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே நிறைய நாய் இருக்குது. நான் பேர் சொல்கிறேன், எல்லாம் காமெடியாக இருக்கும். ஹீமாவரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, கருவாச்சின்னு சொல்லிட்டு. கருவாச்சி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். நான் இங்கேன்னு காட்டுக்கு போனோன்னா ஓடி வந்துடும். அவள் ஒருத்தி இருக்கா. அப்புறம் பட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தி இருக்கா, அவங்க அம்மா ஒருத்தி இருக்கா. அப்புறம் வந்து ராமு இருக்கான். அப்புறம் அவங்க அண்ணா ஒருத்தன், அவனோட மூத்த அண்ணா சூர்யான்னு சொல்லிட்டு அவன் ஒருத்தன், அவங்க இருக்காங்க. அப்புறம் ரோசின்னு சொல்லிட்டு இருக்கா, ஸ்கூபின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்புறம் நம்ம வீட்டில் ஜாக்கு அவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா. இப்போ இவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா ரொம்பவுமே கஷ்டம்தான். அதுதான் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. அதுதான் ஒரு இப்போ இவங்க குடி வந்து ஒரு 4 மாதம்தான் இருக்கும். இப்போ பக்கத்தில் ஒருத்தவங்க பூனை வச்சு குடி வந்துருக்காங்க. அவங்க வரப்போ 10-15 பூனை எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ வெறும் 5-6 பூனை தான் வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் அந்த நாய்ங்க பிடிச்சிருச்சு. அப்புறம் சண்டை வந்து அவங்களாம் சாமி எல்லா பூனையுமே அத்தனை பூனை 10-12 பூனைங்க எல்லாத்தையுமே பிடிச்சி அவங்க பூனைங்க எல்லாம் அழகழகாக இருக்கும். நம்மளுக்கு தான் அழகாக இருக்கும், அவங்களது வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருக்குமா, அதனால் நல்லாயிருக்கும். எல்லாமே பிடிச்சி கடைசியில் 5-6 பூனை தான் வச்சுருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ நாங்கள் ஆப்ரேஷன்லாம் பண்ண மாட்டோம் பூனைங்களுக்கு. ஏன்னா அது ஒரு வாட்டியாச்சும் அந்த தாய்ங்கிற இதை உணரணும் இல்லையா. ஸோ அதனால் நாங்கள் இது வரைக்கும் பண்ணதும் இல்லை. எதுக்கும் நாங்கள் அப்படியே விட்டுறது. குட்டி போட்டோம் அப்படியே வளரட்டும்னு விட்டுறது தான். அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, சரி அத்தனையும் வச்சு வளர்க்க முடியலன்னு சொல்லிட்டு எல்லா பூனைக்கும் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அதை பண்ணனால இப்போ வந்து அவங்களால அந்த பூனைங்களை வச்சு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணோம். இப்போ அவங்க தான் இப்போது அதுலேருந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணவும் முடியாது. அதனால் அவங்களும் கொஞ்சமாக பூனை இன்னும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் 5-6 பூனையிலே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் நாய் வச்சுருக்காங்க. அதுங்க பூனைங்களுக்கு தான் பாதுகாப்பு. எங்கள் பூனைங்களுக்கும் சரி, அவங்க பூனைக்கும் சரி. அவங்க பூனைங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துருச்சுன்னா அந்த குட்டி 2 இருக்குது அவங்கக்கிட்ட, நாய்க்குட்டி 2 வந்து பாதுகாப்புக்கு வந்துடும். அது எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கோ அவ்வளோ நேரம் பக்கத்துலேயே விளையாடிட்டு இருக்கும். போகிறப்போ அதுங்களும் போயிடும். அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும். பாருங்க ஃபுல்லாக எல்லாம் தூங்கிட்டாங்க 3 பேரும். இவங்க 3 பேரும் கீழே இறங்கி தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் அப்படி தான். இப்போ யார் வீட்டிலலாம் பூனை வச்சுருக்கீங்க, எல்லாம் என்ன பேர் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், நாளைக்கு ஒரு லாங் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.